வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சாமி சைனில் இருந்து. சாமி சைன் வந்து பார்த்திங்கன்னா நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப் அகெயின் பார்த்திங்கன்னா ஆகியிருக்காரு. இது என்ன தான் கதை, செமி சைன் என்ன தான் பிளானுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு செமி சைன் நியூ சாம்பியனாக இருக்கார். யாரால்? ட்ரிக் வில்லியமால். ஏன்னா கவனிச்சிருப்பீங்க, ட்ரிக் வில்லியம் வந்து செமி சைன் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு தடுத்திருப்பார். அதே கார்மெலைஸுக்கு ஆபத்தாக முடிஞ்சு பார்த்திங்கன்னா கார்மெலைஸோட டைட்டில் ரெயின் முடிஞ்சிருச்சு. இங்கே அது எடுத்து என்னான்னு கேட்டிங்கன்னா ட்ரிக் வில்லியம் விசஸ் சமி சைன் இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு. இந்த ஃபியூடு கொஞ்சம் சூப்பராக பக்காவாக கொஞ்சம் பெருசாக கொண்டு போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கோசரம் தான் நான் டைட்டில் மேட்ச் இருந்தால் அவ்வளோ ஹைப்னஸ் இருக்காது, அதனால் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. மேபி இதில் இல்ஜியா ட்ராகா இல்லை கார்மெலைஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து பேட்டில் 4வே இல்லை எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வரலாம். அப்போ இந்த லேட்ரு மேட்ச்சு நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவில் இருக்க இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கோசரம் ஒரு 6 பேர் மோதுற மாதிரி இருக்கும். அதில் லேட்ரு மேட்ச் மேபி வாய்ப்பு இருக்கும். பேட்டில் 4வே பேட்டில் 5வே. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம் விசஸ் சமி சைன் நடக்கும். இல்லை ஃபியூடை இன்னும் பெருசாக காட்டணுன்றதுக்கோசரம் இங்கே யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு பேட்டில் 4வே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆக மொத்தம் நியூ சாம்பியன் சமி சைனாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் வெறுத்துருக்காங்க. சமி சைன் எப்பயுமே ஏட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏட்டர்ஸு கிடச்சிருக்கு சமி சைனுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 42 இஸ் ட்ரூ மேக்கின்டர் மேட்சை அஃபிஷியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ அன்ஸ்டாண்டிங்கோட மேட்சை ஏதோ ஒரு மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம், எங்கே வேணாலும் அடிச்சுக்கலாம், எதால் வேணாலும் அடிச்சுக்கலாம். 2 தான், சப்மிஷன் ஆர் ஃபின்ஃபால். இது 2 மூலியமாக தான். மற்றபடி கம்பேர் கீழே விழுந்துட்டா 1-2 எண்ண மாட்டார், எங்கே வேணாலும் போய் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் இருக்குது. சூப்பரான ஒரு மேட்ச்சு. எல்லினெசல் மேட்ச் வைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ஏன் வைக்கலன்னா இப்போ தான் எல்லினெசல் மேட்ச் நடந்தது ட்ரூக்கும் சிஎம் பங்குக்கும். அதனால் அது கொஞ்சம் லாங்லி பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி வைக்கலாம். இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு தரமான மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நோ எலினெசல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டாண்டிங் மேட்ச்சு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் சும்மா இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ட்ரூ ஜேக்கப் ஃபோட்டோ சும்மாவே ஜேக்கப் ஃபோட்டோ தலை விடாமல் சண்டை போடுவார், ராவகூடம் காட்டிக்காமல். ட்ரூ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்தளவுக்கு வில்லாதி வில்லன் பண்ணி அடி முடியுமோ அவரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வில்லாதி வில்லன் பண்ணிகிட்ருப்பார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிறப்பான மேட்ச்சை ஒன்று கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து வருவோம் நம்மளுடைய ஜெல்லி ரோலுக்கிட்ட. ரேண்டி ஆர்டன் ஜெல்லி ரோலை அவரை பார்த்திங்கன்னா ஆர்கே போட்டிருப்பார் இன்றைக்கி. ஏன்னா கோடி அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் வந்தார், ரிட்டன் பண்ணியிருக்காரு. பண்ணி பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனை அடித்து மண்டையை உடைப்பான்னு பார்த்தா மண்டையை உடைக்கல, மாறி அடிச்சுக்கிட்டு மறிச்சிக்கிட்டு அப்பா இந்த நிக்காடல்ஸா ஆடம் பியர்ஸா நிக்காடல்ஸ் தான், அவர் தொல்லை தாங்க முடியல. எங்கே போனாலும் இந்த ஃபியூட் ஆரம்பித்தாலே வந்துடுறாரு. வந்து பார்த்திங்கன்னா தடுத்து விட்டு நிறைய ஆளுங்களை வர வச்சுறாங்க. அவ்வளோ பெருசாக ஜெல்லிரால மட்டும் போய் ஆர்கேவை போட்டு மேட்சை ஷோவை எண்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேண்டி ஆர்டன் அடிக்கடி மேனேஜர்கிட்ட வம்பு வழக்கு பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஃபியூடு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும்னு. ஒரு இடத்துல ஃபியூடு ஒர்த் ஆகலைன்னா ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கெவின் ஓன்ஸ் ரேண்டி ஆர்டனும் இன்னொரு டைம் பண்ணாங்கல்ல. இந்த செக்மெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கு. நம்மளுடைய கோடி ரோஸ் அந்த மாதிரி தான், ஜான்சினா அந்த மாதிரி தான் ஆடம் பேசிட்டு போய் கற்றுன்னு கத்துவார். ஏதோ மேனேஜர் போய் கற்றுன்னு கத்தி எனக்கு இந்த மாதிரி மேட்ச் வேணும், அவன் அப்படி பண்ணுறான், எனக்கு ஒரு மேட்ச் கொடுடான்னு ஒருத்தவங்கிட்ட மேட்ச் வாங்கி ப்ளே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான் ரேண்டி ஆர்டன் இன்றைக்கி மேட் கார்டோனக்கிட்ட போயிட்டு மேட் கார்டோனை அடிக்கிறதுக்கு மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அவன் கூட மேட்ச் வேணும், அவனை அடிக்கிச்சு பழகணுன்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு ஃபியூடாக ஜான்சினாக நடந்தது ரேண்டிக்கு நடந்துக்கினே வருது. அப்படியே ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. ஜான்சினாகுன்னா நான் போன இயர் நடந்ததும் அதே பார்த்திங்கன்னா இந்த இயர் ரேண்டி ஆர்டனுக்கு நடந்துக்கினே போனால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜான்சினாக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்த மாதிரி ரேண்டிக்கும் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் பிக்கஸ்ட்டாக இருக்கும். அந்த மிஸ்ட்ரி நம்பர் இல்லை கால்டு நம்பர் யார் அவங்க பார்த்திங்கன்னா விரைவில் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களாம். அப்படி தான் சொல்லிகிட்டே வருவானுங்க. பார்த்தா கடைசியில்
வெஸ்டர்மினியா அந்த மேட்ச் டைமத்தில் வருவாங்க. அப்படி இல்லைனா வீக்லிக்கு முன்னாடியே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கோடி ரோஸை டவுன்ஃபால் ஆகிற மாதிரி காமிக்கலாம். அதை வச்சு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களே, கோடி கோடி கோடின்னு அதுக்கோசரம் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க போல். பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் ஒரு மிஸ்ட்ரி நபர் வந்தால் தான் இந்த மேட்ச்சில் இன்னும் சூடு ஏறும். ஏன்னா போன டைம் ஜான்சனாக்கு பண்ணி அந்த மாதிரி மொக்கையாக பண்ணக்கூடாதுல்ல. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஐப் பட்டன் இருக்கும், அந்த ஐப்பை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேரணும், உடனே உங்களுக்கு வந்து சேரும். பை பை கைஸ்.